நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பான சம்பந்தங்களை பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் அப்டேட் வீடியோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோம். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 22,000 காலி பணியிடங்கள் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த 22,000 பிளஸ் காலி பணியிடங்கள் அபிஷியல் நோட்டிபிகேஷன் இன்னைக்குதான் நண்பர்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 2/3/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதோடைய முழு அப்டேட்டும் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வரைய வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வகையான போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா வேகன்சி ஸ்பிளிட் பண்ணி ஸ்டேட் வரையவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்றதும் சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம இன்க்ளூடட் பண்ணிருக்கோம். எகைன் நம்ம சொல்றோம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோடைய அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க், அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, பிசினஸ் ரிலேட்டட் குவீரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen73585@gmail.com இந்த 2 மெயில் ஐடி மூலமாக உங்களோட குவீரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்து இருக்குது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய அபிஷியல் வெப்சைட். சோ நம்ம வீடியோல ஸ்டார்டிங் சொன்ன மாதிரிதான் அந்த 32,000 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண 30ஆம் தேதி வரும்னு சொல்லியிருந்தோம். சோ அதோடைய அபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா சோ 30ஆம் தேதி தான் அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ க்ளோசிங் டேட் 2/3/2026 சொல்லிருக்காங்க. சோ அப்ளை பண்றதுக்கு இன்னையில இருந்து, அதாவது 31/1/2026 இருந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிளிக்கர் நோட்டிபிகேஷன் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஓபன் ஆயிடும். சோ இதுதான் நண்பர்களே அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ இந்த நோட்டிபிகேஷன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ் வைஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணது 27/12/2025 தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓபனிங் டேட் இன்னையில இருந்து, அதாவது 31/1/2026 இருந்து விண்ணப்பிக்கலாம். க்ளோசிங் டேட் 2/3/2026 விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க. சோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு 4/3/2026 சொல்லிருக்காங்க. டேட் ஆஃப் மாடிஃபிகேஷன், விண்டோஸ், டிவோர்ஸ்ட் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 5/3 இருந்து 14/3 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போர்ட்டல்ல இருந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுக்கான டைம் அப் டு 19/3/2026 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. சோ இது லெவல் 1ல இருந்து லெவல் 7 வரைக்கும் வேகன்சிஸ் லிஸ்ட் பிரிச்சு காமிச்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா நம்ம சொல்ல போனா பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் லெவல் 7 இனிஷியல் பேமெண்ட் 18,000. இதுக்கான ஏஜ் லிமிட் 18 முதல் 33 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சோ மாபெரும் காலி பணியிடங்கள் 22,195 காலி பணியிடங்கள் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல நோட்டுன்னு கொடுத்து ரிசர்வேஷன் கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரைமி லேயர், எக்கனாமிக் வீக் பெர்சன், உடல் ஊனமுற்றோர்கள், எக்ஸரிஸ்மன் சொல்லியிருக்காங்க. இதுல ரிஜிஸ்ட்ரேஷன், சோ ஓபன் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், சோ இது எல்லாமே லேட்டரா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கிளான்ஸ் பாத்துடணும். எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும் இதுல சொல்லியிருப்பாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் அப்போ எந்த மாதிரி இது கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போக கூடாது, அது எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. பிளஸ் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல் பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனும் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருப்பாங்க. சோ ஒன் பண்ண இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் சோ அவங்களுக்கும் கொடுத்திருப்பாங்க. சோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் அப்ப பாத்தீங்கன்னா இந்த லெட்டரா இருக்கட்டும், இல்ல சிக்னேச்சர் அக்செப்டபிள், அதே மாதிரி நோ கேபிட்டல், பிளாக், டிசமைன் லெட்டர்ஸ், சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா இதுல ஒன் பை இருக்கும். நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக அதுலயே 2வது பாயிண்ட் வேகன்சிஸ் லிஸ்ட்.
இதுல அனெக்சர் ஏ அண்ட் அனெக்சர் பின்னு கொடுத்திருக்காங்க. சோ அனெக்சர் ஏ அண்ட் அனெக்சர் பி ல பாத்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும், பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு செட் ஆஃப் டீடைல்ஸ் இதுல இருக்கும். அதையும் நீங்க திரையில பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இங்க மேனுவல் லிங்க்கும் இருக்குது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல. அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால நேஷனாலிட்டி, அதுல சிட்டிசன் இந்தியா, நேபாள், பூட்டான், டெபிட்டான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கென்யா, உகண்டா, யுனைடெட் ரிப்பப்ளிக், தனிஜர், ஜமீபா, மாலத்தீவு, எத்தியோப்பியா, வியட்நாம், சோ இந்த மாதிரி ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், பாகிஸ்தான், பும்ரா, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது நம்ம பார்க்க போற தகுதி ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 வயது முதல் 35 வயதுக்குள்ள இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்சிக்கு 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன்லயே பாத்தீங்கன்னா யூஆர் அண்ட் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 3 இயர்ஸ், ஓபிசி என்சிஎலுக்கு 6 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 8 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யூஆர் அண்ட் எக்கனாமிக் வீக் பர்சன் கேட்டகரிக்கு 10 இயர்ஸ், ஓபிசிக்கு 13 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம், யூஆர் அண்ட் எக்கனாமிக் வீக் பர்சன் குரூப் சி அண்ட் குரூப் டி ரயில்வே ஸ்டாஃப்க்கு பாத்தீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும், ஓபிசிக்கு அப் டு 43 வயசு வரைக்கும், அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு அப் டு 45 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் ஜட்ஜுகளை டிவோர்ஸ்டு விண்டோ செப்பரேட்டா இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியில அப் டு 35 வருஷம், ஓபிசிக்கு அப் டு 38 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு அப் டு 40 வருஷம் சொல்லியிருக்காங்க. நீங்க திரையில பார்த்து தெரிந்துக்கலாம். இது மட்டும் இல்லாம சில டீடைல்ஸும் இதுல கொடுத்திருக்காங்க, பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக எக்ஸாமினேஷன் ஃபீஸ். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 250 ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டா ஸ்பிட் அப் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 500 ரூபாய் கேட்டகரி யாராருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா 500 ருபீஸ் அமௌண்ட் 400 ரீஃபண்டட் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு 100 ருபீஸ் தான் மட்டும் எடுக்க போறாங்க. சோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க 500 பேமெண்ட் பண்ணணும். அது ஜெனரல் கேட்டகரிக்கு, ஓசி கேட்டகரிக்கு, மேல் கேட்டகரிக்கு கொடுத்திருப்பாங்க. சோ 500 பேமெண்ட் பண்ணணும். ஒன்ஸ் எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுவே பாத்தீங்கன்னா இரண்டாவது கேட்டகரி 250 ருபீஸ். அதுல பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், மாற்றுத்திறனாளிகள், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி அண்ட் ஆர் எக்கனாமிக் வீக் பர்சன், சோ இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 250 ரூபாய். அதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிச்ச உடனேயே 250 ரூபாய் பாத்தீங்கன்னா அதையும் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் சொல்லிருக்காங்க. சோ நீங்க எந்த பேங்க் மூலியமா நீங்க பேமெண்ட் பண்றீங்களோ அதோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ மோட் ஆஃப் பேமெண்ட் அதுக்காக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ இல்லைன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதை பேஸ் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் தான் சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாமல் இன்கம் இன் லெஸ் தென் 50,000 ருபீஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்டே கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. எக்கனாமிக் பர்சனுடைய சர்டிபிகேட்டா இருக்கட்டும், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் சர்டிபிகேட், டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிபிகேட், எஸ்சி எஸ்டி கேஸ்ட் சர்டிபிகேட், சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிஃபோர் ப்ரிப்பேர் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட் தான் கொடுத்திருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா பிரீஃப் நோட்டிபிகேஷன் அபிஷியல் அப்டேட்டே கொடுத்திருக்காங்க. அது நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கீங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க, நீங்க திரையில பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக அப்ரண்டிஸ்ஷிப் ஆல்ரெடி முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா சிபிடி, பிஇடி, டிவி, எம்இ அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதான் என்ட்ரி லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட். அதுக்கப்புறம் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இதான் பிஇடி. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டிவி. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் எம்இ. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. திரையில நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ இது எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ்க்கு வைக்க போறாங்க. ஜெனரல் சயின்ஸ்க்கு 25 மார்க்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 25, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 மார்க்ஸ்,
ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து 20 மார்க்ஸ், டோட்டலா வந்து 100 மார்க்ஸுக்கு வைக்க போறாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இதுல இருந்து எலிஜிபிள், அதாவது 1/3 0.25 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் நீங்க ரைட் ஆனீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கண்டினியூவா 4 கொஸ்டின் நீங்க வந்து தப்பானீங்கன்னா அந்த 1 மார்க் லெஸ் ஆயிடும். 0.5 0.5 0.5 0.5 போட்டு 1 பாயிண்ட் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடி அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு பாசிங் வந்து பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு 40%, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 40%, ஓபிசிக்கு 30%, எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 30% வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே இதுல இருக்குது. நீங்க அதுக்கான சப்ஜெக்டுக்கான உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நாங்களே ப்ரொவைட் பண்றோம், நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிசிக்கல் எபிசியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல் கேட்டகரி இருந்தீங்கன்னா 35 கிலோ வெயிட்டுக்கு மேல கண்டிப்பா இருக்கணும். 100 மீட்டர் வந்து 2 மினிட்ஸ்ல வந்து ஓடணும் வந்து சொல்லிக்காங்க. அதே மாதிரி 1000 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 4 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ்க்கு ஓடணும். ஃபீமேல் கேட்டகரிங்கன்னா 20 வெயிட்டுக்கு எப்போ மேல இருக்கணும், லிப்ட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் 100 மீட்டர் வந்து 2 மினிட்ஸ், அதே மாதிரி 1000 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான பிசிக்கல் எபிசியன்சி டெஸ்டுக்கான மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து டீடைல்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நீங்க திரையில வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கும் போது எக்ஸாமினேஷன் அப்போ என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணிக்கணும், அது இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கணும், அது எவ்வளவு கேபில இருக்கணும், என்ன ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், சிக்னேச்சர் எதுல போடணும், அதே மாதிரி வந்து சிக்னேச்சருடைய சைஸ் வந்து எவ்வளவு இருக்கணும், அதே மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து நீங்க அப்லோட் பண்ணும்போது அது எவ்வளவு சைஸ்ல வந்து இருக்கணும், என்ஓசி சர்டிபிகேட் டாக்குமெண்ட், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் டாக்குமெண்ட், அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், ஆதார் கார்டு டாக்குமெண்ட், ஸோ கேஸ்ட் சர்டிபிகேட், ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்க எக்கனாமிக் வீக் பர்சன் அதோட சர்டிபிகேட், மாற்றுத்திறன் அதோட சர்டிபிகேட், டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட். ஸோ இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்பவே நீங்க பீப்பட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து www.rrb.chennai.gov.in போன் நம்பர் முதற்கொண்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நான் ஹைலைட் பண்றேன், இதுதான் வந்து போன் நம்பர். நீங்க டைரக்டா போன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சாலும் கேட்டுக்கலாம். சோ அதுக்கான டீடைல்ஸ் இதுல இருந்து இருக்குது, திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட் வழியாக ஜோன் வழியாக பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இப்ப ஸ்பிட் பண்ண போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டெசிக்னேஷன் இருக்குன்னா அசிஸ்டன்ட் டிஆர்டி, அசிஸ்டன்ட் ஆபரேஷன், அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி, அசிஸ்டன்ட் எஸ் அண்ட் டிஇ, அதே மாதிரி பாயிண்ட்ஸ் மேன் பிஇ, அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், ட்ரேட்ஸ் மேன் ட்ரெயினரு, அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் பேக்மேனு, அசிஸ்டன்ட் லோகோ சீடு, அசிஸ்டன்ட் பிபி, அசிஸ்டன்ட் ஆபரேஷன் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் லோகோ சீடு எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் எஸ் அண்ட் டி. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங். ஸோ அதுக்கப்புறம் வேகன்சிஸ் லிஸ்ட். ஸோ இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வரையாக தனித்தனியா இருக்குது. நம்மளுடைய சென்னை லொகேஷனுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சவுத் சைட்ல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிற டேபிள் தான் நண்பர்களே சவுத் சைட். இதுல அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. எவ்வளவுன்னா 19 காலிப்பணிகள். அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் பேக்மேனுக்கு வந்து 65 காலிப்பணிகள். அசிஸ்டன்ட் லோகோ சீட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 13 காலிப்பணிகள். அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசிக்கு வந்து ஒட்டுமொத்தம் 37 காலிப்பணிகள். அசிஸ்டன்ட் பி அண்ட் வேக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 காலிப்பணிகள். டிராக்ஸ் மெயின்டனருக்கு வந்து பாத்தீங்கன்னா 556 காலிப்பணிகள். அசிஸ்டன்ட் எஸ் அண்ட் டிக்கு வந்து 30 காலிப்பணிகள். அசிஸ்டன்ட் ட்ராக் அண்ட் மிஷினுக்கு வந்து 24 காலிப்பணிகள். பாயிண்ட்ஸ் மேன் பிக்கு வந்து 241 காலிப்பணிகள். அசிஸ்டன்ட் டிஆர்டிக்கு வந்து 43 காலி பணியிடங்கள். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சவுத் சைடு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்ப நீங்க திரையில வந்து பார்த்தது. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட்டுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்று நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ இதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்திருக்காங்க. இதை ஜஸ்ட் வந்து அப்ளை ஆன்லைன் நீங்க கொடுத்தாலே போதும்.
ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்றதுக்கான லிங்க் உள்ள வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இப்படி உள்ள போயிடும். இதை ஜஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டு இதை அப்ளை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த லாகின் அண்ட் RRB அக்கௌண்ட் கண்டென்ட்ஸ்குள்ள போயிடலாம், இல்லைன்னா லாகின் வித் ஆதார்க்குள்ள போயிடலாம், இல்லைன்னா கிரியேட் ஆன் அக்கௌண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இது ஓகே கொடுத்துட்டு நீங்க என்ன நேஷனாலிட்டி, ஸோ இந்தியா, நேபாள், பூட்டான், டெபிட்டான், ஸோ ஸ்ரீலங்கா, சவுத் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதா இருந்தாலும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபுல் நேம் வந்து இங்க வந்து கொடுத்துருங்க, அதை ரீடைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேம் வந்து எது சேஞ்ச் பண்ணீங்களா இல்லைன்னா நோன் வந்து கொடுத்துக்கோங்க, அது அப்படியே மெயின்டைன் ஆயிக்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதுக்குள்ள வந்து இயர் வந்து நீங்க இதை வந்து கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்ப ஏதாவது மந்த் கொடுக்கணும்னா இங்க வந்து மந்த் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், எது வேணா கொடுத்துக்கலாம். டேட் வேணும்னா நீங்க எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இங்க வந்துடும். ஸோ அதே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க டைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் டைப் வந்து பாத்தீங்கன்னா மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ரீடைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் வந்து இந்த பாக்ஸ்குள்ள வந்து பண்ணிக்கோங்க, அதை ரீடைப் பண்ணிக்கோங்க. மதர் நேம் வந்து இங்க கொடுத்துட்டு ரீடைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா 6 டிஜிட் வரும், அந்த 6 டிஜிட் வந்து போடுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் இங்க வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா 6 டிஜிட் வரும். ஸோ அதை நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், இல்லைன்னா த்ரூ டிஜிட் லாக்கர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்க ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி. ஸோ அந்த ஆதார் கார்டு எந்த நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி போகும், அது 6 டிஜிட் நம்பர் வரும். அதே வந்து கொடுத்துட்டு வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர்ஸ் நியூமரிக்கல் நம்பர் இருக்கணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக நீங்க ஃபாலோ பண்ணி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கணும். மினிமம் 13 கேரக்டர் கண்டிப்பா இருக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. ஃபைனலா ஐம் நாட் ரோபோட் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ண பிறகு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து டாக்குமெண்ட் அப்லோடிங் இருக்கும், அதுக்கப்புறம் பேமெண்ட் டீடைல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா வந்து ப்ரிவியூ டேப் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிருங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி. ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணா ரீஎடிட்டபிள் கிடையாது, அதே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உடனே நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career. Business related queries contact பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen73585@gmail.com இந்த 2 மெயில் ஐடி மூலமாக உங்களோட queries கேட்கலாம். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். So thank you friends, thank you so much, all the best for your career.